தெற்கு ரயில்வேயின் தலைமை மேலாளர் பொது மேலாளர் தலைமையில் இந்த மண்டலத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் நடைபெற்றது. ஏற்கனவே ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினரும் தங்கள் கோரிக்கைகளை அவருக்கு அனுப்பியிருந்தார்கள். அதற்கு சில பதில்களும் அவர் பெற்றுக் கொடுத்திருந்தார். எல்லோரையும் பேச வைத்தார்கள். அனைத்து எம்பிக்களும் அவரவர்கள் அந்த தொகுதிக்குட்பட்ட இடங்களில் இருக்கக்கூடிய புகைவண்டி நிலையம் எவ்வளவு பாழ்பட்டு கிடக்கிறது, உள்ளே நுழைய முடியாத அளவுக்கு அசுத்தமாகத்தான் பல ஸ்டேஷன்கள் இருக்கின்றன, கழிப்பிடம் என்று சொல்லியிருப்பார்கள், அந்த பக்கம் எட்டி பார்க்க முடியாது, பெண்களுக்கு அந்த வசதி கூட செய்து கொடுக்கப்படவில்லை. இது ஒவ்வொரு பகுதியில் உள்ள அவர்களுடைய கோரிக்கைகளில் அதை சொன்னதோடு புதிய புதிய ரயில் கட்டங்களை அமைக்க வேண்டும் என்று, உதாரணத்துக்கு திண்டுக்கல்ல இருந்து சபரிமலைக்கு ரயில் விட வேண்டும், அது மாதிரி மதுரையிலிருந்து புதிய ரயில்கள் பல இடங்களையெல்லாம் பெயரை சொல்லி புதிய ரயில்கள் விடப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். தங்க தமிழ்ச்செல்வன் தேனி எம்பி கிளப்பினார். இங்க இருக்கிறதுல ஒரு சைடில் உட்கார்ந்துருக்கிறதுல யாருக்காவது தமிழ் தெரியுமான்னு கேட்டாரு. ஒருத்தருக்கும் தமிழ் தெரியாது. தமிழ் தெரிஞ்ச ஆபீசர்கள் ரெண்டாவது வரிசையில் உட்கார்ந்துருக்காங்க. யாருக்குமே தமிழ் தெரியாது. இப்படி ஒவ்வொரு மீட்டிங் நடத்த வந்தா தமிழ் தெரிஞ்ச 4 அதிகாரிகளை இந்த தமிழ்நாட்டில் போட்டா என்ன, இந்த மீட்டிங்க்கு வர்ற மாதிரி இருந்தா என்ன, தமிழே தெரியாதவர்களை முன்னால் வச்சுக்கிட்டு அதில் பேச வேண்டியது இருக்கு சொல்லி அது ஒரு குறையா சொன்னார். டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அனுப்பும்போது அந்த மாநிலத்தை சேர்ந்த மொழியை அறிந்தவர்களை அதிகாரிகளாக போட வேண்டும் என்று தங்க தமிழ்ச்செல்வன் சொன்னார். மற்ற எம்பிக்கள் எல்லாருமே அவங்க இதுவரைக்கு ரயில்வே போர்டுக்கு அனுப்பின லெட்டர்களுக்கு வந்த பதில், ஜிஎம்க்கு அனுப்பின கடிதங்கள் அதனுடைய பதில், அவற்றையெல்லாம் விவரித்து ஒவ்வொருவரும் 5 நிமிஷம் 7 நிமிஷம் பேசுனாங்க. அதை ஒழுங்குபடுத்துகிற அந்த பொறுப்பை என்கிட்ட கொடுத்துருந்தாங்க. நான் வரிசையாக எல்லாரையும் கூப்பிட்டேன். ராணி எங்கள் தென்காசி நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரி அவங்களும் நிறைய பிரச்சனைகளை எடுத்து சொன்னாங்க. அந்த ரயில்வே ஸ்டேஷன் எங்கெங்கெல்லாம் ரொம்ப பாழ்பட்டு போயிருக்கு, புதிய ரயில்கள் எங்கெங்கெல்லாம் விடணும். நான் கரிவலமந்தநல்லூருங்கிற அந்த பழைய ரயில்வே ஸ்டேஷன் பிரிட்டிஷ்காரங்காலத்தில் கொண்டு வந்தது. நான் படிக்கிற போதெல்லாம் அந்த ரயில்வே ஸ்டேஷன் இருந்தது. எங்கள் ஊர்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் இருக்கும். அந்த கரிவலமந்தநல்லூர் ஸ்டேஷனை மீண்டும் நீங்கள் கொண்டு வந்து, அது இடிக்கலை, ஸ்டேஷன் அப்படியே தான் இருக்கு, அதை நீங்கள் மீண்டும் அதை இயங்க செய்ய வேண்டும் என்று சொன்னோம். நான் ரயில்வே அமைச்சரை நேரடியாகவே சந்தித்து அதை குறிப்பிட்டேன். அது செய்து கொடுக்கப்படும் என்று சொன்னார்கள். சர்வே நடந்திருக்கிறது. ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட்ல ஃபீசிபிலிட்டி இருக்குன்னு அவங்க அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க. ஆகையினாலே அந்த ரயில்வே நிலையத்தை மீண்டும் இயங்க செய்வதற்கான வேலைகளை நீங்கள் துரிதப்படுத்தி தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன். ஒவ்வொரு அவங்கவுங்க பகுதியில் உள்ள பிரச்சனைகள், அந்த ரயில்வே சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ரயில்வே ஸ்டேஷன், அதுக்கு சுகாதாரம் இல்லாமல் இருக்கக்கூடிய இடங்கள், ரயில்வே லைன் கொடுக்குறோம், ரயில்வே லைன்ல ஓப்பன் பண்றோம்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துட்டு நடக்காம இருக்கக்கூடிய அந்த தடங்களை பற்றி சொன்னார்கள். தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் ரயில்வே நிலையங்கள் அமைக்கப்பட வேண்டுமோ புதிதாக, அவற்றையும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விளக்கமாக எல்லோரும் தயாரித்து கொண்டு வந்து நன்றாக பேசினார்கள். எல்லா எம்பிக்களும் நல்லா ரெப்ரசன்ட் பண்ணாங்க. அவங்க தொகுதி, பக்கத்து தொகுதி, இந்த ஜில்லா, இங்கே உள்ள ரயில்வே பிரச்சனைகளை பற்றி நன்கு தெளிவாக எடுத்து பேசினார்கள். கூட்டம் நல்ல முறையிலே பொது மேலாளராலே நடத்தப்பட்டது. அதை சொன்னாங்க. அவர் வெங்கடேசன் சொன்னாரு, இன்னொரு எம்பின்னு சொன்னாங்க. அங்க யாரையும் கூப்பிடல அரசியல் கட்சிக்காரங்களை, ஆனா அண்ணாமலையை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சிருக்காங்க. அவருக்கு ரயில்வேக்கு என்ன சம்பந்தம்? அவரு ஆளுங்கட்சியை சேர்ந்த, மத்தியில ஆளுகிற கட்சியை சேர்ந்தவருங்கிறதுனால அவரை கொண்டு போய் அந்த மீட்டிங்ல அது போட்டோவெல்லாம் காமிச்சாங்க. அது முறைகேடு. இந்த மாதிரி முறைகேடுகள்லாம் நடக்கக்கூடாது என்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆட்சேபனை எழுப்பினார்கள்.
அதற்கு அவர்களால் சரியான விளக்கம் தர முடியவில்லை. அவர்களுக்கு தெரியல எந்த ஒரு மீட்டிங்கில் எங்க உட்கார்ந்தாருன்னு அவங்களுக்கு தெரியல. ஆனா இவங்க விளக்கி சொன்னாங்க. அதெல்லாம் கிடையாது. ஒரு வருஷமும் நடத்துறாங்க, இப்ப நடத்துறாங்க. காலம் கடந்த மீட்டிங் ஒண்ணு கிடையாது. சார், குறிப்பா ரயில்வேல வந்து இப்ப என்ன இஷ்யூ சொல்றாங்கன்னா, அடிக்கடி விபத்துகள்லாம் நடக்குது. குறிப்பா சென்னையில நடந்துச்சு, வட மாநிலங்களே அதிகமா நடக்குது. இதை பத்தி ஏதாவது நீங்க பேசுறீங்களா? அந்த விபத்துகள் தொடர்பா குறிப்பா அந்த ஹிந்தி மொழியை முதன்மைப்படுத்தி ரயில் அதை பேசுறோம். ஹிந்தி மொழியை முதன்மைப்படுத்துறது தப்புங்கிறத பேசணும். இந்த ஆக்சிடென்ட்ஸை பற்றி பேசல. வேற ஏதாவது ஏற்கனவே இருந்த ஸ்டாப்பேஜஸ் எதெல்லாம் எடுபட்டு போச்சோ அங்க திரும்ப அந்த ஸ்டாப்பேஜஸ் வேணும்னு சொல்லி கேட்டாங்க. எல்லாருமே எழுதி கொண்டு வந்திருந்தாங்க. எல்லாரும் அவங்க அவங்க பகுதியில் உள்ள அந்த அவங்க நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதிக்கு உட்பட்ட இடங்கள்ல உள்ளதுகளை எடுத்து சொன்னாங்க. எனக்கு திருப்திகரமா இருந்தது. நல்ல முறையில் நடத்தினாங்க. அதிகாரிகள் நல்ல முறையில் தான் பதில் சொன்னாங்க. ஆமா, அதுக்கு ரெஸ்பான்ஸ் வந்திருக்குல்ல, அந்த ரெஸ்பான்ஸை சொல்லல. மேஜரா வச்ச டிமாண்ட் தமிழ்நாட்டில் அதிக ரயில்கள் விடணும், புதிய புதிய பாதைகள்ல அது நிறைய அதை பற்றி சொன்னாங்க. சுகாதார கேடுகள் எங்கெல்லாம் ரயில்வே ஸ்டேஷன்கள்ல இங்க இருக்கு அதையெல்லாம் எடுத்து சொன்னாங்க. மக்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் இதனால அப்படின்னு சொல்லி. புதுக்கோட்டை பர்டிகுலரா சொன்னாங்க. நாங்கெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் தாங்க. என்னைக்கும் பிரஸுக்கு கூட தான் நிற்போம். இதை ரைஸ் பண்ணுவோம். இப்போ ஏதாச்சும் ஒரு ஸ்டேஷன்ல வந்து, அதாவது ஏதாவது ஒரு தொகுதியை வந்து ஒரு கார்பரேட் விஷயம் வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க. இப்போ மாணிக்கதாவர் வந்து என்ன சொல்லுவாங்க, என்னுடைய தொகுதியில வழக்கமாக 2 ஸ்டேஷன் வந்து இருப்பாங்க, ஆனால் எனக்கு ஒரு ஸ்டேஷன் தான் சீரமைக்கிறாங்க. அந்த மாதிரியான வேற எப்படி சொல்லுங்க? அப்படி யாரும் சொல்லலை. இவங்களுக்கு பவரும் ஒரு லெவல் தானே. சாங்ஷன் ஆனதை எக்ஸிக்யூட் பண்ணணும், அவ்வளவுதான். சார், இது பொதுவான கேள்வியா? அதாவது குறிப்பா ரயில்வே பட்ஜெட்லாம் முன்னாடி போட்டுக்கிட்டு இருந்தாங்க, இப்போ அதை நிறுத்திட்டாங்க. கடைசியா பிங்க் புக்கெல்லாம் வெளியிட்டாங்க, அதையும் நிறுத்திட்டாங்க. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்குறாங்கன்ற விஷயம் அதுல இருந்ததா சொல்றாங்க. அது சம்பந்தமா நீங்க எதுவும் இங்க பேசல, இங்க பேசி பிரயோஜனம் இல்லை. இது பெரிய அநியாயங்க. ரயில்வே பட்ஜெட்டுன்னு இருந்தது, அதுக்குன்னு 3 நாள் வாதத்துக்கு ஒதுக்குவாங்க. ரயில்வே பட்ஜெட் புக் 2 புக் இருக்கு, இவ்வளவு புக் இருக்கும். அதுல எல்லா தடங்கள், புதிய தடங்கள், பழைய தடங்கள், புதிதாக அனுமதிக்கப்பட்ட தடங்கள், அதுக்கு எவ்வளவு தொகை அனுமதிக்கப்பட்டிருக்கு, எப்போ இது முடியும், டார்கெட் என்ன, இது எல்லாம் முழுக்க அந்த புக்கில் இருக்கும். அதை வாங்கின உடனே நம்ம தமிழ்நாட்டுக்கு என்னென்ன வந்திருக்கு வரலங்கிறத உடனே தெரிஞ்சுக்கிடவும் முடியும். இது பட்ஜெட்டை பிரிச்சதே தப்பு. ரயில்வே பட்ஜெட்டுக்கு முக்கியத்துவமே இல்லை. இப்போ எல்லாம் பட்ஜெட்ல பேசுறாங்க. ரயில்வே பட்ஜெட்ல பேசுறது ஒரு 4-5 பேர் தான். ரயில்வே பட்ஜெட் தனியாக தான் இருக்கணும். இவங்க சேர்த்தது தப்பு. அனுப்பி வச்சிருக்காங்க, ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. நான் எங்க அவங்களுக்கு என்ன வேலையோ ஏன் வரலையோ எனக்கு தெரியாது. நான் என்ன சொல்ல முடியும்?